சென்னை திருவேற்காட்டில் முன்விரோதம் காரணமாக நள்ளிரவில் வீடு புகுந்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு அடுத்த சுந்தர சோழபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்ற இளைஞர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவில் அவரது வீட்டில் புகுந்த 3 பேர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். அப்போது அதனை தடுக்கச் சென்ற அவரது தாய் சத்யாவிற்கு கையில் வெட்டு விழுந்தது. தகவலின் பேரில் வந்த போலீசார் விஜயகாந்த் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் படுகாயங்களுடன் கிடந்த சத்யாவை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கொலை செய்யப்பட்ட விஜயகாந்த் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆரோக்கியசாமி, விக்கி, சரவணன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையில் நர்சரி கார்டன் உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மகனே தந்தையை கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. சென்னை குன்றத்தூர் அடுத்த பூந்தண்டலம் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான நர்சரி கார்டனில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்த நேரத்தில் தங்கதுரையின் மகன் ராபின்சன் அந்த வழியாக சென்றது தெரிய வந்தது. இது குறித்து ராபின்சனிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது தந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இறந்து போன சகோதரரின் நிலத்தை தந்தை விற்க முயன்றதாகவும் அதனால் ஆத்திரப்பட்டு அவரை கொலை செய்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனிடையே சம்பவம் நடந்த அன்று தனது குடும்பத்தினர் அனைவரையும் தேவாலயத்திற்கு அழைத்து சென்று விட்டு பின்னர் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் வந்து ராபின்சன் தனது தந்தையை கொலை செய்து நாடகமாடியது விசாரணையில் உறுதியானது. அதனைத் தொடர்ந்து ராபின்சனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.